எங்கேயுமே என் பிள்ளைய வந்து சீட்டில் கூட பொம்பளை பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தால் அதில் உட்கார விட மாட்டேன். நான் உட்காருவேன்னு கண்டி என் மடியில் கூட உட்கார வச்சுப்பேன். என் பிள்ளைய வேற யார் பக்கத்துலையும் உட்கார விட மாட்டேன். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப உங்க பையனை மாத்தி உட்கார நான் உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க? நான் உட்கார விட மாட்டேன் சார். என்கிட்ட கூட்டு வந்து உட்கார இங்க வா, வச்சு எந்திரி எந்திரி. நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஆமாம் சார், நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் என் பிள்ளைய. அந்த மாதிரி தான் சார் தினசரி ஏதாவது நடக்குது. நானும் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருக்கேன் ஒரு எதுக்கு? பொண்ணு கிட்ட பேச. கொண்டுடுவேன். 12 கேமரா சுத்துது. கூட 13 நீங்களும் வச்சுக்கோங்க. நான் ஒண்ணு. இவ்வளவு பேர் இருக்காங்க. உங்க பையன் கண் எதிரே உட்கார போறாங்க. என்ன ஆயிரும்னு நினைக்கிறீங்க? என்ன ஏன் பயம்? கண் எதிர்க்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன் சார். எனக்கு தப்பா தோணுது, வேண்டாம். இது கூட பரவாயில்ல சார். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ்ட சொல்லுவாங்க, என் பையனை வந்து எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் பேச விடாம பாத்துக்கோங்க. அப்புறம் எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. ஆமா, ஏதாவது பிரச்சனை வந்தா உங்களை தான் மிஸ் கேப்பேன்னு சொல்லிடுவேன். அவங்களையுமா? அவங்களையும் தான். இதுதான் சார் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆமா, இந்த Facebook இன்ஸ்டாலாம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். அதுமே வந்து வீட்ல வந்து சில டைம் பாப்பாங்க மெசேஜஸ்லாம். அப்புறம் எனக்கு ஏதாவது தனியா வாட்ஸ்அப்ல வருதான்னு கூட அப்பப்ப செக் பண்ணி பாப்பாங்க. இப்ப இந்த Facebook இன்ஸ்டால பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுவீங்களா? அது எதுவும் இல்ல சார். இருந்தா கூட அப்பப்ப பார்த்து வீட்ல அன்ஃபாலோ போனை பண்ணிடுவேன். உடைச்சிருவேன் சார். பார்த்தேன்னா ஆல்ரெடி 2 வாட்டி நிறைய அப்பா 2 போன வாட்டி உடைச்சிட்டாரு சார். உடைச்சிருக்கேன். எதுக்கு பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணதுக்கா? பொண்ணுங்க Follow ஃபாலோ பண்ணல. பண்ணதில்ல. காலேஜில் ஒரு டைம் வந்து ஒரு பொண்ணு டவுட்டுக்காக, நான் எங்கள் காலேஜில் நல்லா படிப்பேன் சார். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னை தான் கிளாஸ் லீடராக போட்டிருந்தாங்க. ஒரு டைம் ஒரு பொண்ணு வந்து டவுட் கேட்கறதுக்காக அரௌண்ட் ஒரு 8 மணிக்கு பண்ணிச்சு. அது எங்கள் அம்மா இருக்க டைம் வந்து கரெக்டாக வீடியோ கால் பண்ணிடுச்சு. வீடியோ கால் பண்ணி பேசுற அளவுல என்ன அதோட இருக்கு என்ன சார்? பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மா வேற அன்னைக்குன்னு பார்த்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. எனக்கு இது என்னமோ டவுட்டா இருக்கு. வீடியோ கால்ல டவுட்லாம் புதுசா இருக்கு. கேளுங்க சார். அதுதான் சார் உடைச்சேன் போனையே. நான் இவ்வளவு நேரம் நீங்க தான் ஏதாவது தப்பு பண்றீங்கன்னு நினைச்சேன். வீடியோ வீடியோ கால்ல காலில் டவுட்டில் தான் சார் புக்கை காமிச்சு சொல்ல முடியும். இந்த சம் இப்படி சம்ஸ் சார். அக்கௌண்ட் கேளுங்க. சார். சார் சம்ஸ்லாம் எப்படி சார் போடுறது? சம்ஸ் போட்டு காமிச்சா தானே உங்களுக்கு புரியும். நம்பிட்டேன். போன் போச்சே. போன் போனா போடுது, வாங்கிக்கலாம். மானம் போச்சுன்னா வருமா? உங்க ஆசைப்படி உங்க பையனை ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார வைக்கல. சரி, சரியா? நானும் மனசு மாறிட்டேன். ரைட்டா? ஆனா அதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ண போறேன். பண்ணுங்க. அதை நீங்க ஏத்துக்கணும். என்ன சார் சொல்லுங்க. உங்க பையன் இது வரைக்கும் எந்த பொண்ணு கூட பேசினதே இல்லைங்காங்க. ஒரு பையன் அப்படி பேசாத ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் பார்த்தேன்னா அடிச்சிருவேன் அந்த இடத்துலயே. இப்பதான் நடக்க போகுது. கீழே இறங்கி பொண்ணையும் அடிப்பேன், பையனையும் அடிப்பேன். யாரா இருந்தாலும் வெட்ட வேண்டாம். 2 பேரையும் அடிப்பேன். ஆமா சார், நான் திருநெல்வேலிக்காரி. உண்மையிலே வெட்டுவேன். தப்புன்னா வெட்டுவேன். இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னும் அந்த பழைய கொள்கையை வச்சுட்டு வாப்பா நீ வாப்பா. ஒரு ஆண் பெண் கிட்ட இல்ல, இறங்காத. பேசக்கூடாது. அங்கேயே உட்காரல. எப்பா நீ வாப்பா. வராதடா டேய். வா உட்காருடா. முதல்ல வா 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 முதல்ல வா. நீங்க பேசிக்கோங்க 2 பேரும். நீ வாங்க. போகாதம்மா. வருவாங்க. இது எங்க செட்டு? உங்க வீடு இல்ல. அக்காட்ட பேசு, என்ன பேசணும்? பார்க்க பயமா இருக்கு சார். அக்காட்ட பேசு சாமி, என்ன பேசணுமோ அக்காலாம் பேசிக்கோ. இல்ல. சரி, தங்கச்சியா கூட இருக்கட்டும்டா. அம்மா சொல்ற பேசு தங்கச்சி.